ஓட்டான போக்குல வேற காத்தாங்குடி அப்படி விட தமிழ் பிரதேசம் இப்படி இருக்குன்னு சொல்றது. பிறகு 650 டெவலப் பண்ணவங்க தான் நீங்க தரமாற்றம் சொல்லிருக்கிறது அர்த்தம் இல்லை. 650 ஒரு டவுனாக மாணவர் மாதிரி இருக்கு. அதுக்கு தடை இருக்க போறீங்களா? இல்லதானே 650 டவுனாக ஒரு பெரிய நகரமாக அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மாற விருப்பம் இல்லாது அதை நீங்க பிளாக் பண்ணுங்க. நான் ஏதாவது கட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிப்பேன். முடிச்சு போட்டு அந்த பிறகு ஜனாதிபதி போடுவோம். போட்டு மிச்சம் 3 மாடிக்கு காசு கட்டணும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த பிறகு இருந்த பிரதேச செயலில் இருந்தது இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. தற்பொழுது டிசிசிலே நாங்கள் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு கடந்த ஜனாதிபதி வந்தவங்கள கௌரவ அமைச்சர் அதுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தாரன்னு சொன்னாரு. அதுல எதுவும் பர்பஸ்க்கு வச்சிருக்கீங்களா டிஎஸ் ஆஃபீஸ்? டாக்டிக் சென்டர் ரன் பண்ணி கொண்டிருக்கு. ஒரு ஷாப்பிங் இருக்குது அவங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரி தாக்க. இந்த பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் இருக்குது. அங்கேயும் தனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அது பெரிய ஏரியா சரி. நாங்க இன்றைக்கு டிசிஷன் எடுப்போம். இந்த பில்டிங் இல்ல பிரஜாசக்திக்கு யோசிக்காத. பிரஜாசக்திக்கு தான் யோசிக்க. புது பில்டிங் கட்டினா பிறகு நல்ல குவாலிட்டியான 2-3 துண்டு பிரஜாசக்தி கொண்டு உங்களுக்கு கொண்டு தரை கொண்டு அப்படி எல்லாரும் தான் பெரிய வளம் தானே அது. சும்மா ரோட்ல 1.5 ஏக்கர் வந்து சும்மா ரோட்டால போட்ல வேற காத்தாங்குடி அப்படி விட தமிழ் பிரதேசம் இப்படி இருக்குன்னு சொல்றது. பிறகு 650 டெவலப் பண்ணவங்க தான் நீங்க தரமாற்றம் சொல்லிருக்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ தயவு செய்து அந்த பில்டிங் இந்திய டிசிஷன் அடிப்படையில் அறிவிச்சுட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரி தீர்மானம் அடுந்தது கூட்டத்தில் எடுத்து அப்ரூவல் கொடுச்சாங்க. அப்ரூவல் நீங்க அப்ரூவல் சேனல் நாங்க ஏதாவது ஃபாரின் ஃபண்ட்ல இருந்து ட்ரை பண்ணணும் வைக்கிறதுங்க. அந்த கட்டு வச்சுக்காங்க நல்ல சூப்பர் மார்க்கெட்டு போலாம். அது ஃபாரின் ஃபண்ட் எடுக்கலாம். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்ல சூப்பர் மார்க்கெட் அடிச்சா சூப்பர் மார்க்கெட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு அந்த இடத்துல அப்படி மாத்துங்க. அது காலத்துக்கு உங்களுக்கு அந்த சந்திரன் சிலையும் வைக்கிறது அது பிரச்சனை புறக்கோயில் கிடையாது. நீங்க போட்டு அதுக்கு அந்த ப்ராசஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அனுப்புங்க. டிசி தீர்மானம் எடுத்து அது ப்ரோச்சர்ல இருந்து நீங்க சேர்மன் வேறு சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன். மேக்ஸிமம் சொல்லிட்டேன் எடுக்க சொல்லி நாங்கள் அதை டெவலப் பண்ண போறது. ரிக்வெஸ்ட் இல்ல டிசிஷன் அப்ரூவல் பண்ணி சேர்மன் அதுக்கு ரிக்வெஸ்ட் இல்ல. மீட்டிங் நடக்குது அதுக்கு தான். அதுல ரிக்வெஸ்ட் டிஎஸ் சைன் பண்ணி உங்களுக்கு தருவா லெட்டர் உண்டு. இந்த டிசிஷனின் படி ஹேண்ட் ஓவர் தி லெட்டர் சரிதானே? சேர்மன் ஒரு நியாயமான கோரிக்கை இதோட சொல்றேன். 1 ஏக்கர் கொடுக்கணும்னு சொல்றேன். நாங்க என்ன செய்ய இல்ல 3.5 ஏக்கர் 1 ஏக்கர்னு சொல்றேன். நான் என்ன முன்முடிகிறேன்னா இது டிஎஸ் ஆபீஸால உங்களுக்கு உங்களோட பில்டிங் இருக்கிறதுக்கு இப்ப 5 மில்லியன் ஒதுக்கிருக்கேன்னு சரிதானே? அந்த பில்டிங் ஒதுக்கிறதுக்கு உங்களுக்கு திருத்தது காசு வேற போறது இல்லை. நீங்க சும்மா திருத்ததான் செய்ய போறீங்க. 650 டவுனாக மாணவர் மாதிரி இருக்கு. அதுக்கு தடை இருக்க போறீங்களா? இல்லதானே 650 டவுனாக ஒரு பெரிய நகரமாக அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மாற விருப்பம் இல்லாது அதை நீங்க பிளாக் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், பிரதேச சபையில வருமானம் பெறாது என்றால் அது இருக்கும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது வருமானம் பெறாது. பிரதேச சபையில இப்ப இருக்கு லோன் சிஸ்டம். குறைந்த வட்டிக்கு லோன் எடுக்கலாம். ஜனாதிபதி அறிவிச்சிருக்க காசு வாங்குவோம். சரி வாங்க போறாங்க ஜனாதிபதி அறிவிச்சிருக்கேன். மாநகர சபை ஆக்டிவிட்டி செய்யலாம். அதன் அதிகாரம் தெரியாது. என்னன்னா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு சாஃப்ட் லோன் இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுக்கலாம். சாஃப்ட் இன்ட்ரெஸ்ட் அது எடுத்தா அந்த வாடகை அதாவது அவங்க கட்டுற காசை திருப்பி பே பண்றதுக்கு லோன் பே பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குமா இருந்தா லோன் தருவாங்க. அந்த லோன் எடுத்து 650 டவுனா மாத்தி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் அடிச்சு 3 ஸ்டோரி அடிச்சு மேலுக்கு வடிவம் பண்ணாங்க. முதலாவது கட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிப்போம்.
முடிச்சு போட்டு அந்த திரைப்படத்துக்கு ஜனாதிபதியை கூப்பிடுவோம். கூப்பிட்டு மிச்சம் 3 மாடிக்கு காசு தப்போம். அப்படி எல்லாம் செய்யணும். சரிதானே? இதுல வந்து சொல்றேன், இது வந்து இந்த லேண்டை ரீச் பண்ணி எடுக்கிறன்றது வந்து சின்ன விஷயம் இல்ல. போய் கேபினட் பேப்பர் போட்டு அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க செய்ய போறது, நாங்க செய்யணும். அப்ப இதெல்லாம் மேற்கட்டு செய்யக்குள்ள நாங்க லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி எங்களை இந்த பில்லை ரிலீஸ் பண்ணி இருக்கிற நோக்கமே என்ன பிளான்? ஆலயபதியை நகரமாக்குறது. நகரமாக்குறதுக்கு நீங்க சொல்ற திட்டத்திற்குள்ள 1 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்க டிஎஸ்எஸ் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு பிரதேச சபை கையில் எடுக்கிறது ஒரு 3 மாதம் வெஸ்ட் பண்ணுறது. பிறகு லோன் அப்ளை பண்ணி எடுக்கிறது 6 மாதம் போகும். அதனால 3 வருஷத்துக்கு தான் லோன். அப்ப தயவு செய்து இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்திக்கு தடையா நாம இப்படி செய்வோம். பிரதேச சபைக்கு அந்த லேண்ட் தாரம் அதுல இருந்து ஒரே ஏக்கர் வேணும்னு சொல்லிக்கிறோம். டிஎஸ்எஸ்க்கு நாங்க ரீச் பண்ணி அது கண்டிஷனா இப்போ டிசிஷன் எடுக்கிறோம். அதுல 3 ஏக்கர்ல 1 ஏக்கர் டிஎஸ்எஸ்க்கு கொடுக்குறோம். இல்லாட்டி பில்டிங்க்கு தேவையான பகுதி எடுத்துட்டு மிச்சத்தை நாம பிரதேச செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இல்லாட்டி இந்த டிசிஷனே தேவையில்லை. அப்படியே அது அந்த மினிஸ்டரோட இருக்கட்டும். என்ன டிசிஷன் எடுத்து ஒரு பில்டிங்கும் இல்லை, 6 நகரமாக மாறாது. நீங்களும் கூட்ட போயிருவீங்க. நாங்க அடுத்த அரசாங்கத்துல திருப்பி ட்ரை பண்ணி திருப்பி இருந்து 5 வருஷம் 6 வருஷத்துல தான் நாங்க ட்ரை பண்ணுவோம். ஆனா இதை நீங்க செய்வீங்களா இருந்தா கவர்மெண்ட் மாறினாலும் வேற ஒரு அரசாங்கம் கட்சி அதை நீங்க எம்பியா வேணும் யோசிங்களா? எனத்தானே வேணும், எனத்தானே வேணும். நீங்க வரணும்னு சொன்னா நாங்க நாங்க ஆசைப்பட்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இருந்தாங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கு. அது வேற பிரச்சனை இது. அவர் ஹெல்ப் பண்றாங்க. நாங்க கூட அவ்வளவு பெரிய நான் போறேன் நாங்க நாங்க விஷயம் முடியுது. ஓகே பொருளாதார யோசிக்க நீங்க நாளைக்கு நீங்களும் இன்னொரு இடத்துல எல்லோவா போயிருவீங்க. நீங்க ஆனா இந்த டிவிஷன்ல அப்படியே இருக்கு. கவுன்சிலுக்கு கொடுக்குற புறப்படத்தான் செய்ய சொல்றேன். அதுக்காக தான் இவ்வளவு சரி சரிதான். என்னென்ன டிசிஷன் எழுதுறோம் சொல்லுங்க.